பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பரம தகப்பனே, எப்பொழுதும் பரலோகத்து முதல் நடுவிலே பரிசுத்தர் 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 என்று துதித்து ஆராதிக்கப்படுகிற தெய்வமே, காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிற சாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரலோக தூதர்கள் உற்று நோக்குகிற பரிசுத்த ஆராதனையா இந்த ஆராதனை இருக்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆலயத்தில் உள்ள புறமாவியான ஒரு அசைபாடுவீராக. அந்தகாரங்கள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் விடுதலையோடு வந்து உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகவும் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன தேவன் அப்பா, அதிசயமான காரியங்களை கிரியைகளை இந்த நாளிலே செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அதிசய கரங்களிலே இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்வம் காலை வேளையில் வந்திருக்கிறவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலே உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சில பாடல்களை பாடி நாம் துதித்து அவரை ஆராதிக்க போகிறோம். பாடல் புத்தகத்தில் 35வது பாடலை நாம் பாடுவோம். 35வது பாடல். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அரசங்கள் யாவையும் மகர செய்தேன், அரசங்கள் யாவையும் மகர செய்தேன், கல்மேசரிலந்தனை மகிழ செய்தேன், கல்மேசரிலந்தனை மகிழ செய்தேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். லோகநாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோகநாடமும் குறைகின்றதே. லோகநாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோகநாடமும் குறைகின்றதே. மாயை மனதினி வைத்திடாமல், மாயை மனதினி வைத்திடாமல், சதாயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் வைத்தவே இசுநாதரன் பரம வந்தவரே. இசுநாதரன் பரம வந்தவரே. பாவங்கள் பாவங்கள் மறக்க செய்தேன், பாவங்கள் பாவங்கள் மறக்க செய்தேன், இந்த பாரதி என்னை வைத்து சீரக்க செய்தேன், இந்த பாரதி என்னை வைத்து சீரக்க செய்தேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். சேவையின் சோதமது, அற்புதமாமவதேசமது, இந்த சேவையின் சோதமது. கற்பல திருவைகள் பகருகின்றார், கற்பல திருவைகள் பகருகின்றார், இறைவனுடன் அவர் பணி செய்கிறவை. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கரை
Hallelujah. 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 Praise the Lord. பாடல் புத்தகத்துல 225 பாடலை பாட போகிறோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டு இறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்தே. உலகத்துல நடக்கிற காரியங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு இந்த உலகத்தின் காரியங்கள் அடையாளமாய் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் இந்த வைரஸுடைய பயத்தோடு ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவ ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிற தேவனாக அவர் இருப்பார். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே. ஆமென், அல்லேலூயா.
2வது பாடல் 648 ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியானவர் காலை வேளையில நம்மை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் தம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தினால நிரப்பி நடத்தும்படியாக இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணமெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணமெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலகை எடுத்துரையார் இங்கு உயிர்வெற்று எழுதட்டுமே. உலகை எடுத்துரையார் இங்கு உயிர்வெற்று எழுதட்டுமே. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கலவியின் தகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. கலவியின் தகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவி வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவி வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியானவரே, உங்களுடைய காரியங்களை இந்த வல்லமையினால் நிரப்புங்க.
முடியாது. கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் காலங்களை வல்லமையினால நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வல்லமையினால நிரப்பும், 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 நிரப்பும். கர்த்தருடைய நாளிலே ஆவியுள்ளாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மாற்றி பருவப்படுத்தவருமாய் செபிக்கிற ஆண்டவர் ஒரு ஆவியின் புதுபலத்தினால ஒவ்வொருவரையும் காலங்களில் ஆவியானவர் நிரப்புவீராக ஆண்டவர். ஆவியானவர் சபையான பாதையிலே நடத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆவியானவர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியிலே அனல் உள்ளவர்களாக கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாயிருக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் வல்லமை ஊற்றும், கிருபைகளை ஊற்றுவீராக ஆண்டவர். வல்லமை ஊற்றப்படட்டும், வல்லமை ஊற்றப்படட்டும், கிருபைகள் ஊற்றப்படட்டும், ஆவியின் கனிகள் ஊற்றப்படட்டும், வரங்கள் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Allah தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியினால வல்லமையினால எல்லாரையும் ஆவியானவர் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. ஓ கர்த்தருடைய நாளிலே யோவானை ஆவிக்குள்ளாய் மாற்றினது போல நாளிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோர்வின் ஆவிகள் நீங்கட்டும், பலவீன ஆவிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இழந்த எலும்பை போன்றதான நம்பிக்கையற்ற நிலைமைகள் மாறட்டும். நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை ஆவியானவர் நிரப்புங்க, 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 நிரப்புகின்றவரே. நிரப்புகிறாகப்பா, நிரப்புகிறாகப்பா, நிரப்புகிறாகவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரியவர், சர்வத்தை மாளிகை செய்கிறவர், உயர்ந்தவராயிருக்கும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. உம்முடைய நாமத்துக்கு இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலி வீடங்கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி வீடங்கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எல்லாரும் சொல்லுவோம். தகப்பனே நன்மை செய்தீரே.
சிலுவை ரத்தத்தில் சிந்தியே சிறந்த முறையிலே துறையெடுக்கும் சிலுவை ரத்தத்தில் சிந்தியே ரத்தம் தோட்டங்களில் வைத்துக் கொண்டு எதிரியுடையாமல் காத்துக் கொண்டீர் ரத்தம் தோட்டங்களில் வைத்துக் கொண்டு எதிரியுடையாமல் காத்துக் கொண்டீர் தகப்பனே நன்றியப்பா சோர்ந்து போன நேரத்துல நம்முடைய சோர்வுகளின் மத்தியில் அவர் நம்மை ஆற்றி தேற்றி தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிறவராய் அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாரே. ஹல்லேலூயா. தேவைகளை கிருபையாய் சந்திக்கிற ஆண்டவராய் இருந்தாரே. எல்லாரும் அவருக்கு இந்த காலை வேளையில நன்றி செலுத்துவோம். இயேசுவே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். Thank you Lord. Thank you Jesus. இயேசுவே நன்றி அப்பா. வருமானவழி எங்களை ஒவ்வொருவரையும்
எங்கள் குடும்பங்களை ஒவ்வொன்றையும் காத்துக் கொண்டீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழிகளெல்லாம் காத்து வழிகளை பரிசுத்த தூதர்களுக்கு கட்டளையிட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தீங்குகள் நிறைந்ததான பலவிதமான கொள்ளை நோய்களின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை இதுவரைக்கும் காத்துக் கொண்டீர்கள். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் காத்துக் கொண்டீர்களப்பா. என் நல்லவர் இயேசுவே, இதுவரைக்கும் நீர் செய்த எல்லா காரியங்களுக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Thank you Jesus. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மறைக்கிறவர் இயேசுவே, ஸ்தோத்திரம். இரத்தம் எங்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பாய் இருக்கிறபடியினாலே தீமைகள் அணுகாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளில் வாசல்களிலே நிலைக்கால்களிலே பூசப்பட்டபோது அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டானது. சங்கார தூதன் அந்த வீடுகளுக்கு எதிராக தீங்கு செய்யவில்லை. இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வீடுகளுக்கும் அது பாதுகாப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் போது எந்த தீங்கும் எந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்புகளும் நம்மை ஏற்படாதபடிக்கு அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். இயேசுவே நமக்கு துணையாக இருந்து வழிநடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise you Lord. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. இயேசுவின் இரத்தம் அவர் வார்த்தையின் இருப்பதில் பயமே இல்லை. என் ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் இயேசுவின் இரத்தம் அவர் வார்த்தையின் இருப்பதில் பயமே இல்லை. நம்பிக்கையோடு பாடுவோமா? இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நான் போராடி ஜெபித்து ஜெயமெடுப்பேன். பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நான் போராடி ஜெபித்து ஜெயமெடுப்பேன். என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் இரத்தம் அவர் வார்த்தையின் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் இரத்தம் அவர் வார்த்தையின் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு இரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. இயேசு இரத்தம் நல்லவை சபை சபையில் ஒவ்வொருவரையும்
அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என்னே இருப்பதால் இயேசு ரத்தம் என்னே இருப்பதால் வியாதிகள் அணுகாது. இயேசு ரத்தம் என்னே இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என்னே இருப்பதால் வியாதிகள் அணுகாது. சத்தியம் என்னும் வஸ்திரம் நான் அணிந்திடுவேன். நீதி என்னும் நாக்கவசம் தரித்திடுவேன். சத்தியம் என்னும் வஸ்திரம் நான் அணிந்திடுவேன். நீதி என்னும் நாக்கவசம் தரித்திடுவேன். என் ஆவியாத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தைக்கு இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவியாத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தைக்கு இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என்னே இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என்னே இருப்பதால் வியாதிகள் அணுகாது. இயேசு ரத்தம் என்னே இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என்னே இருப்பதால் வியாதிகள் அணுகாது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய இரத்தம் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற இரத்தமாய், ஹல்லேலூயா, எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற பரிசுத்த இரத்தமாய் எங்களுக்கு இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த இரத்தம் கொண்டவர்களே, இதுவரைக்கும் எங்களை காத்தவர், இனிமேல் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க ஆண்டவரே சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் ஆண்டவரை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரம் பிடித்து நடத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன தேவன், வார்த்தைப்படி நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்தடியாய் செய்யும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். காலை வேளையில ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் சங்கீதம் 13வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போறோம். 13வது சங்கீதம். சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பேன்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் உடைய கிருபையில் நம்பிக்கையா இருக்கிறேன். உடைய ரட்சிப்பினால் என் இதயம் களிகூரும். ஆமென். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஒன்னாவசரத்திலே சங்கீதக்காரன், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதீங்க அப்பா. ஆண்டவரே,
உடைய முகத்தை எனக்கு மறையாதபடிக்கு எனக்கு ஒத்தாசை செய்யவும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே சங்கீதக்காரன் கேட்கிறதை பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். ஸ்தோத்திரம். சஞ்சலம், வருத்தம், ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னுடைய சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். சத்துரு என் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே அவரை மேற்கொண்டேன் என்று என் பகைவன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையாகி என்னை மேற்கொண்டே, அவனை நான் மேற்கொண்டு விட்டேன் என்று சொல்லி எனக்கு எதிரான பகைஞன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால என் சத்துரு மகிழ்ச்சி அடையாதபடிக்கு, களி கூறாதபடிக்கு நீர் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கொடும், என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். 5ஆம் வசனத்திலே நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், எனக்கு கிருபை பாராட்டுவீர் என்று சொல்லி உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழிக்கும். காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வருத்தத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில, பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலே நீங்கள் ஒருவேளை வந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன், தகுதி இல்லாதவர்கள் மேல் கிருபை பாராட்டுகிற தேவனே, உம்முடைய கிருபையின் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்க, அவரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி, ஒரு அளவில்லாத ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். 6ஆம் வசனத்திலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பலவிதமான சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்ட சங்கீதக்காரன் கடைசி வசனத்திலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மைகளை செய்வார். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி துதிக்காரன் இங்கே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கையில காண செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த நல்ல சங்கீதத்துக்காய் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சங்கீதத்துக்காய் ஸ்தோத்திரம். இதிலுள்ள வசனத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடும், நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் சாட்சி உண்டாக்கும். Praise the Lord. Hallelujah. உட்கார்வோம். ஒருவேளையிலும் யாருக்காவது முக்கியமான சாட்சிகள் இருந்தா சாட்சி சொல்லலாம். முக்கியமான சாட்சி ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 2 பேர் மாத்திரம் சொல்லலாம். Praise the Lord. ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்கிறேன். இன்றைக்கு நமக்கு மாலை கூட்டம் மாலை 6:30 மணிக்கு இருக்கிறது. இந்த காலை ஆராதனையில நிறைய பேர் வரல. குளிர் நேரம், சிலருக்கு இந்த குளிர் ஒத்துக்கொள்ளாது, சிலருக்கு அந்த குளிர்ல ரொம்ப தூக்கம் வரும். எழுப்பி சர்ச்சுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு மறுபடியும் படுத்துருவாங்க. ஆண்டவரை முக்கியப்படுத்த நினைக்கிறவர்கள் எந்த குளிராக இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அவரை ஆராதிப்பார்கள். காலையில வர முடியாதவர்களுக்காய் மாலையில 6:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் வராதவர்களை அத்தனை பேரையும் கர்த்தருடைய சமூகத்தில் அனுப்பி வைங்க, அழைத்து வாருங்கள். ஸ்தோத்திரம். நமக்கு லாக்டவுன் நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கிறது. மேற்கொண்டு இன்னும் அதிகமாய் பாதிப்புகள் பெருகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நாம் அதிகமாய் தேவனை தேடுகிறவர்களாய், வீடுகளிலே கர்த்தரை அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது கண்டிப்பாய் தேவன் நம்மை காத்துக் கொள்வார், தீமைகளுக்கு விலக்குவார், நமக்கு தேவையான நன்மைகளை எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவார். ஆண்டவரே,
தேடுகிறத விட்டு விடாதுங்க. சபையில ஜபங்கள் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அஜாக்கிரதையா இராதபடிக்கு ஒவ்வொரு நாள் அதிகமாக தேவனை தேடுங்க. இந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு அதிகமாய் தேவை, அவருடைய இரக்கம் அதிகமாய் தேவை. உலகத்துல பலவிதமான தீங்குகள் வந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய நினைவுகள் மாத்திரமே அது நிறைவேறுகிறதா இருக்கும். எனவே ஆண்டவர் காத்துக் கொள்வார். மாலை ஆராதனையில கலந்து கொள்ளுங்கள். அதுபோல நாளைய தினத்துல சண்டே கிளாஸ் எக்ஸாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஐந்து சண்டே கிளாஸ் எக்ஸாம் நாளைய தினத்துல குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல 6 மணிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். 4 மணிக்கு வர வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர்மா சொல்லுகிறார்கள். காரணம், எக்ஸாம் எழுதிவிட்டு பிள்ளைகளுக்கு கடைசியாக ஒரு பிராக்டிஸும் பண்ண இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறபடினால நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்கள் பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். டீச்சர்ஸ் அத்தனை பேரும் அதில் நீங்க கலந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இப்போ வராதவர்களையும் நீங்க அதை குறித்து அறிவிப்பு சொல்லி இந்த பிள்ளைகளை எல்லாம் மறுபடியாக எக்ஸாம் எழுதவும் பிராக்டிஸ் பண்ணவும் 4 மணிக்கு பிள்ளைகள் வரும்படியாக செயல்படுங்க. அதுபோல வியாழக்கிழமை, வருகிற வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆனிவர்சரி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த மேக்கப் அது இதெல்லாம் போடுவாங்கல்ல, என்னென்னமோ வேஷம் போடுறது, அதுக்கெல்லாம் ஆயத்தமாக பிள்ளைகள் 4 மணிக்கு பிள்ளைகளோடு டீச்சர்ஸும் இங்கே வரணும். 6 மணிக்கு வந்து அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. எனவே நீங்கள் இந்த 2 நாட்களும் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காத முடிக்க ஒவ்வொருவரும் நேரத்தை வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு வந்து நீங்கள் செயல்படுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் பேடு, எழுத பென், பென்சில், என்னென்ன எக்ஸாம் எழுத தேவையோ பேப்பர் கொடுப்பீங்களா? பேப்பர் இங்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். மற்ற எக்ஸாம் எழுத தேவையான எல்லா காரியங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அந்த சபைகளிலே, வழிபாட்டு ஸ்தலங்களிலே ஆராதனை நடத்த கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சபையில உபவாசத்துக்கு கொஞ்சம் பேர் தான் எப்பொழுதும் வருவார்கள். எனவே வெள்ளிக்கிழமையில காலை 10லிருந்து 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் உபவாசிச்சவும் மைக் இல்லாம சமூக இடைவெளியோடு இங்கே நடைபெறும். சோதரன் வெள்ளிக்கிழமையே உபவாசிச்சவும் நடைபெறும். இங்க வந்து ஜெபிக்க வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல வசன போர்டுகள், இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசன போர்டுகள் இன்னும் நீங்க ஒருவேளை வாங்காதிருந்தால் இன்னைக்கு கடிதத்தை கொடுத்து வாங்கி செல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல இந்த வருடத்துக்கான காலண்டர்கள் நீங்க வாங்கி மற்றவர்களுக்கு இதை வாங்கி கொடுத்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி
Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஜனங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உயர்வை, ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதிகள், போராட்டங்களோடு இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் பலப்படுத்தி எல்லாரையும் வழிநடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரூபி கல்பனா அந்த சவரிக்கு எதிரான பலவீன போராட்டங்களிலிருந்து சவரி விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. ஆமென். சோனியா சவரிக்காக நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த தொடர்ந்து அந்த தாயின் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ள ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தணும். வியாதி உள்ளவர்கள் இருக்கலாம், ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்தும்படியா எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலவீனத்திலே பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுவர். ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அதுபோல நம்முடைய தேசத்திலும் உலக நாடுகளிலேயும் பரவி கொண்டிருக்கிற அந்த கொரோனா வைரஸ், ஒமைக்ரான் பாதிப்புகள், இந்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை தேசத்திலே கட்டளையிட வேண்டும். எல்லாரும் பாரத்தோடு ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் மனது இறங்கி ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கைகளை நோக்கி கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை செலுத்தி ஆண்டவரே கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்யும். உம்மாலே ஆண்டவரே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கொரோனா வைரஸுடைய இந்த பாதிப்புகளை நீக்கி ஒரு விடுதலை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்பா, தேசத்தின் மேல் இரக்கமாயிரும். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பாதிப்புகள் குறையட்டும், முற்றிலுமாய் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்திய தேசம் முழுவதிலும் ஆண்டவர் அந்த பாதிப்புகள் ஆண்டவரை உயர்ந்து கொண்டிருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆண்டவரே விடுதலை உம்மாலே உண்டாகட்டும் அப்பா. மனிதரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. உடைய கல்வாரியின் இரத்தத்து வல்லமையினால ஜனங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு ஒரு விடுதலை கொடும், தேசத்தின் ஜனங்களுக்கு விடுதலை கொடும், பாதிப்புக்குள்ளான ஜனங்களுக்கு விடுதலை கொடும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பல உலக நாடுகளிலும் கர்த்தாவே பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே ஒவ்வொரு நாடும் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு விடுதலை கொடுக்க செபிக்கிறோம், ஒரு அற்புத விடுதலை கொடுக்க செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலக ஜனங்கள் மேல் கர்த்தர் கிருபையாயிருங்கப்பா, கிருபையாயிருங்கப்பா, கிருபையாயிருங்க ஆண்டவரே. எவன் மேல் கிருபையாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே நீர் இரக்கமாயும் நான் உருக்கமாயும் இருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடும், பாதுகாப்பை கொடும். சாபக்கிரியை தேசத்தை விட்டு உலக நாடுகளை விட்டு நீங்கும்படியாய், மக்கள் பயமில்லாதபடிக்கு வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. Praise the Lord. ஆண்டவரே அரசாங்கங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும் அப்பா. ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாக விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பாதுகாப்பு தான் எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. இயேசுவே நீர் விடுதலை கொடு, அற்புத விடுதலை கொடும். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் அடைக்கலமாயிருந்து வழிநடத்த போறவருடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் நாம் தொடர்ந்து தேவ வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்திலே தியானிக்க போற அந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே அருமையான நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான சத்தியத்தை தியானிக்கிற வசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர், விடுதலையாக்குகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்யும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தியானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
நாளில் வந்திருக்கிறவர்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் போன வாரத்தில் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். After these things the word of Lord came unto Abraham in a vision, saying, Fear not, Abraham, I am the shield and I am the exceeding great reward. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தவர் நமக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்தே பயமுறுத்துகிற வார்த்தைகளை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டிவியை திறந்தா அங்கே கொரோனா, இங்கே கொரோனா, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள். பேப்பரை பார்த்தா இங்கே பாதிப்பு, அங்கே பாதிப்பு, அந்த காரியம், இந்த காரியம், பயன்படுத்துகிற காரியங்களே நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியிலே தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உண்டு. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் காண்கிற அந்த தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நீ பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிற தேவன் ஒரு விசை கூட உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் மகனே, என் மகளே, எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். சில காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபித்து தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில தைரியமாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திர. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பயங்கள் அவனை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் தைரியப்படுத்தின காரியத்தை பார்க்கிறோம். நான் உனக்கு கேடகமாய் பாதுகாப்பாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தியானித்தோம். ஆபிரகாமை பார்த்து வானத்தை அண்ணாந்து வார் ஆபிரகாமே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க சொன்ன தேவ வார்த்தை குறித்து நாம் தியானித்தோம். மகாபரிய பலனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். பயத்தை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி சில காரியங்களை நாம் போன வாரத்திலே தியானித்தோம். பயத்தை நாம் மேற்கொள்ள பாவத்தை நம்ம வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தி போட வேண்டும். பாவத்தோடு நாம் வாழும்போது அந்த பாவம் பயத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும். பாவத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தரை அதிகமாய் தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தரை தேடும் போது எந்த ஒரு பயமும் நம்மை மேற்கொள்ளாது. ஜெபத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மாலை வேளையில் விசுவாசத்தில் பலம் கொள்ளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஸ்தோத்திர. மகாபரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி சில காரியங்களை இந்த வேளையில தியானித்து நாம் சீக்கிரத்துல ஜெபித்து கடந்து போகிறோம். அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சரீரங்களிலே பலவீனங்கள் வருவது இயற்கையான காரியம். சில நேரங்களிலே நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய இருதயத்திலே சோர்ந்து போய் பலமிழந்த நிலைமைகள் வருகிறது உண்டு. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், மகாபரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 15:1 நம்முடைய வாக்குத்தத்தத்திலே உனக்கு மகாபரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் படிக்க முடிகிறது. 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை படிப்போம். 2 நாளாகவும் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
கூப்பிட்டு ஆசா தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள மனுஷர் விடாதேயும் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். ஸ்தோத்திரம். ஆசாவுக்கு எதிராக ஒரு யுத்தம், எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அதன் மத்தியிலே ஆசா தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். உம்மை சார்ந்து உம்மை நம்பி இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெற்றியை தாரும். சத்துருக்கள் உம்மை மேற்கொள்ள, மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி ஆண்டவருடைய பலத்தை இந்த ஆசா என்கிறதான ராஜா சார்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஏராளமான ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரை, எங்களுடைய மாம்ச பலத்தின்படி பார்த்தால் எங்களுடைய பலத்துக்கு அவர்கள் மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உம்மை சார்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தினால ஜெயம் உண்டு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறபடினால அந்த நாமத்தை சார்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஜெயத்தை தாரும். பலன் அற்றவனுக்கு உதவிகள் செய்வது நமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அந்த ஆசா நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உறுதியாய் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் பலவீனன் தான், என்னுடைய வாழ்க்கையிலே நான் குறைவுள்ளவன் தான், பலனற்றவன் தான், செல்வாக்கு இல்லாதவன் தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உதவி செய்கிற தேவன் அவர் பெரியவராய், சர்வ வல்லமையுள்ளவராய், என்னை அதிகமாய் பலப்படுத்தி நடத்துகிறவராய் இருக்கிற தேவன் என்று சொல்லி நான் நம்பி செயல்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை படிப்போம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். யாரால? என்னால, என் திறமையால, என் படிப்பினால அப்படியா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில நாம் எல்லாருமே பலவீனம் உள்ளவர்கள். நம்முடைய சரீரம் பலன் குன்றுனது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிக்கையிட வேண்டிய காரியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற அந்த இயேசுவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அறிக்கையிடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய பலத்தினால, அவர் என்னை பலப்படுத்துகிறதுனால நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி தைரியமாய் உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே வாழ்க்கையில நடக்காது, ஒரு நல்ல காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி உயர்வடைகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிப்போம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாரு? என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய கிறிஸ்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பலனை தருகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீர பிரகாரமாய் நமக்கு தேவையான பலனை கொடுத்து ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய, ஒரு வெற்றியுள்ள குடும்பத்தை நடத்த, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய நம்மை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். என்னை பலப்படுத்தும் கர்த்தராகிய கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். அவர் என்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார்.
இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கையில ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார், ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை வெற்றியாய் செய்யும்படியாக உங்களுக்கு அவர் பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய எனக்கு பலனை தாரும், இந்த காரியத்தை செய்ய எனக்கு நல்ல தெளிந்த புத்தியை தாரும், இந்த காரியத்தை கொண்டு என் வாழ்க்கை குடும்பம் உயர்வடையும்படியாக என்னை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் போது அவர் இன்றைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகாபெரிய பலனை கொடுத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பலப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். முதலாவதாக தள்ளாடுகிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார். தள்ளாடுகிற நிலைமை முடியவே முடியாது. இந்த வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனை நிந்தனைகள், எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது, எத்தனை அவமானங்களை என்னுடைய வாழ்க்கையில சகிக்க வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி தள்ளாடுகிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அன்னாளதை பிராக்டிகலாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தள்ளாடுகிறவர்களை அவர் பலத்தினால் இடைகட்டுகிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். படிங்க. பலவான்களின் வில் குறித்தது, தள்ளாடுகிறவர்களோ பலத்தினால இடைகட்டப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். தள்ளாடுகிறவர்களை அவர் பலத்தினால் இடைகட்டுகிற தேவன். அன்னாருடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர், தள்ளாட்டம் தான் வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. ஆனால் ஒரே ஒரு நாள் வானத்தை பூமி படைத்த தேவனுடைய ஆலயத்துல போய் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு மகனை தாரும், என்னுடைய அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாம் நீங்கும்படியா எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், நீர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தீர் என்றால் அவரை உடைய ஊழியத்துக்காகவே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அன்னாருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சக்களத்தினாலே வேதனைப்பட்டதான ஒரு அழுநாள். ஸ்தோத்திரம். அவளுடைய வாழ்க்கையில ஒரு நிமிடம் கூட நிம்மதியாய் அவள் வாழ்ந்ததில்லை. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமைகள் மத்தியிலே அன்னாளை மகிழ்ச்சியடைய செய்து அன்னாள் கர்த்தரை புகழ்ந்து சொல்லுகிறார்கள். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை தள்ளாடுகிறதா இருக்கிறது. என்னுடைய இருதயத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு ஒரு தள்ளாட்டத்தின் நிலைமை காணப்படுகிறது, வேதனையின் வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை சொல்லலாம். அந்நாளை போல ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஆத்துமாக்களாய் தேவனை நோக்கி, வானத்தை நோக்கி பார் என்று சொல்லி ஆபிரகாமிடத்திலே தேவன் சொன்னாரே, இந்த தேவனை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கும்போது தள்ளாடுகிறவர்களை பலத்தினாலே இடைகட்டுகிற தேவன் உங்களை பலப்படுத்தி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. தள்ளாடுகிறவர்களை அவர் பலத்தினாலே இடைகட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுக்கு தேவையான பலனை கொடுத்து உங்களுடைய தள்ளாட்டத்தை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில மரங்கள் சின்ன செடிகளாக இருக்கும் போது, அவைகளை நட்டு இருக்கும் போது அது அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு அப்படி வளர ஆரம்பிக்கும். உடனே அந்த தோட்டக்காரர்கள் என்ன செய்வார்கள், அதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு சின்ன கொம்பை நட்டு அதை கயிறுனால கட்டி நேரா வளரும்படியாக அந்த செடிக்கு உதவி செய்வார்கள். கடைசியில பார்க்கும்போது நேராக வளர ஆரம்பிக்கும், பெரிய மரமாக வளரும். அதுபோல ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையில நாம அந்த மரத்தை காட்டிலும் மேலாய் பலன் கொடுக்கத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறத்தக்கதாய், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரான தள்ளாட்டங்களை ஒரு மாற்றி போடுகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு பக்தன் சொல்லும் போது யோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை படிங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஸ்தோத்திரம். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற நிலைமைகளை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம்.
இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன தேவன் உங்களுடைய சரீர பிரகாரமான தள்ளாட்டங்கள் பலன் இல்ல, சரீரத்துல வியாதியினால ஒரு தள்ளாட்டம் என்று சொல்லி ஒருவேளை சொல்லலாம். அந்த தள்ளாடுகிற நிலைமைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கை ஒரு தள்ளாடுகிற ஒரு நிலைமையாய் இருக்கிறது. ஒரு அலை கடல்ல தவிக்கிறதான ஒரு படகை போல இருக்கிறது. ஒரே தள்ளாட்டமாய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை சொல்லலாம். அப்படிப்பட்ட தள்ளாடுகிற நிலைமைகளையும் ஆண்டவர் நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். சங்கீதம் 55வது சங்கீதம் அதனுடைய 22ஆம் வசனத்தை படிப்போம். 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யார தள்ளாட விட்டார்? அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஸ்தோத்திரம். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். தள்ளாட பண்ணும்படியான காரியங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஸ்தோத்திரம். எனவே தள்ளாடுகிறவர்களை பலப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பலனற்றவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்ததான நாட்களில் நாம் பார்க்கும்போது லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அங்கே தேவாலயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தபோது அங்கே 18 வருஷமாய் பலவீனத்தினால கூனியாய் இருந்ததான ஒரு ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு பார்க்கிறார். தள்ளாடுகிறவருடைய நிலைமை ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, பார்த்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ல இருந்து படிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். கொஞ்சம் கூட நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அவளை அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆராதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஜனங்களை பார்க்கும் போது அங்கே ஒரு கூனியான ஸ்திரீ, வயதான ஒரு அம்மா, சரீரத்திலே கூனாய் அவருடைய முதுகு வளைந்ததாய் காணப்பட்டது. கொஞ்சம் கூட அவர்களால் நிமிரக்கூடாத ஒரு நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த கூனியான அம்மா வந்து இயேசுவிடத்திலே, இயேசுவே எனக்கு சுகம் தாரும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டதாக வேதம் சொல்லவில்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க ஆராதனை செய்கிறார்கள். தேவ சமூகத்துல அவர்கள் அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுதான் போய் அவருடைய அந்த வாழ்க்கையை பார்த்து, அவருடைய பலன் அற்ற அந்த நிலைமையை பார்த்து, தள்ளாடுகிறவருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க சித்தமாகிறதை பார்க்கிறோம். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பார்க்கிறார். ஸ்திரீ பலவீனத்தோடு இருக்கிறார். இவள் பலவீனப்படுத்துகிற ஆவியினால பாதிக்கப்பட்டு நிமிரக்கூடாத ஒரு நிலைமையிலே காணப்படுகிறாள். இவளுக்கு நான் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். இவருடைய பலவீனத்தை நீக்கி என்னுடைய பலத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கிரியேட் செய்கிறதை பார்க்கிறோம். ஆலயத்திலே நாமும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையாய் இருதயத்தை செலுத்தி அவரை ஆராதிக்கும் போது உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே நீங்கள் ஆராதிப்பீர்கள். ஆனா ஆண்டவரை உண்மையாய் ஆராதித்து போகும்போது உங்களுடைய வியாதிகளை ஆண்டவர் நீக்கி போட்டிருப்பதை பார்க்க முடியும்.
ஸ்தோத்திரம். காரணம், அவர் எல்லாரையும் பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பார்க்கிறார். அவருடைய அசைவாடுதல் இந்த ஆலயத்தில் இருக்கிறபடினால அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக நாம் உண்மையோடு தொழுது கொள்ளும் போது உங்களுடைய வியாதிகள் பறந்து போயிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவர் விடுதலை கொடுக்கிறவர், பலப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்ப இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில இந்த கூனானது தற்செயலாய் வந்த ஒரு காரியம் அல்ல. சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஒரு பலவீனப்படுத்துகிற பிசாசுடைய ஆவியினாலே இவள் கட்டப்பட்டு அவளுடைய வாழ்க்கை அங்கே செயல்பட முடியாதபடிக்கு தள்ளாடுகிறதாய் ஒரு கூனியாய் அவளுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை 18 வருஷத்தை அவள் கழித்துக் கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய தள்ளாடுகிற அனுபவங்கள், வியாதியினால என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, இந்த வியாதியினால என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நான் உனக்கு மகாபரிய பலனாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு அவர் பலனை கொடுத்து வழிநடத்துவார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்த்து இந்த வேளையில நாம் செபிக்க போகிறோம். சோர்ந்து போகிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படிப்போம். ஏசாயா பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? என்ன கொடுக்கிறார் சொல்லுங்க? பலனை கொடுக்கிறார். யாரெல்லாம் சோர்ந்து போகிறார்களோ அவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவருடைய பலன் உங்களை கொண்டு அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். சோர்ந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய சோர்வுகள் நீக்கும்படியாய் தேவனுடைய பலனை அவர் கொடுக்கிறார். 30-31 வசனத்தை படிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இளைஞர் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஸ்தோத்திரம். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுக்கிற ஆண்டவர். தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் கொஞ்சம் காத்திருக்கும் போது, ஜெபத்திலே காத்திருக்கும் போது நம்முடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கும்படியாய் கழுகுக்கு சமானமான ஒரு புது பலனை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்தி கொண்டே இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருங்க. ஜெபத்திலே கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் இருங்க. உலகத்தின் காரியங்களுக்காக, உலகத்தை சார்ந்ததான காரியங்களுக்காக நீங்கள் முழுவதும் காத்திருக்கிறவர்களாய் இராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கொஞ்சம் காத்திருக்கிற ஜனங்களாக இருங்க. காத்திருக்கும் போது உங்களுக்கு மகாபரிய பலனை, புது பலனை அவர் கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பார். அவருடைய பலன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிதாய் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஸ்தோத்திர. உலக பிரகாரமான காரியங்களுக்கே நீங்க காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. உலக பிரகாரமான காரியங்களுக்கே காத்திருந்து உங்களுடைய நாளை முடிப்பீங்கன்னா உங்களுக்கு புது பலன்
கிடைக்காமல் போய்விடும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்கிற தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து கொஞ்ச நேரம் செபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் வேதத்திலே பார்க்கும்போது எலியாவை குறித்து பார்க்கும்போது பலனற்ற நிலைமையில சோர்ந்து போனவர் எலியாவாய் காணப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில எலியாவை நாம் பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 இருந்து ஒரு சில வசனங்களை படிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 இருந்து. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேபிலும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க, எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்த எலியா கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி பலிபீடத்தின் அந்த பலிபொருளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவரிடமாய் திரும்பத்தக்கதான பெரிய காரியத்தை செய்த எலியாவுடைய வாழ்க்கையில இப்பொழுது எசபேல் என்கிற ராஜாத்தி அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது எலியாவுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வந்தது. அவன் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை போதும், என் ஊழியம் போதும், என் வாழ்க்கையில எல்லாம் போதும், என் ஆத்துமாவை எடுத்துட்டீங்கன்னா எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த அளவுக்கு எலியாவுடைய வாழ்க்கையில சோர்வு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, பலருடைய வாழ்க்கையில போதும், என் வாழ்க்கை செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்களாய் இருப்பவர்கள் உண்டு. செத்து போறதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுமா? நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகம் போக 4 பேர் ஆண்டவருக்காக நடத்ததானே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்காக தானே நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில எலியாவை போல பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். போதைய வாழ்க்கை செத்து போனா நல்லா இருக்கும். நீங்களே செத்து போனீங்கன்னா வேதனை, நித்தியமாய் வேதனை உள்ள நரகம் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறதா இருக்கும். தேவ பிள்ளைகளாகிய என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் சோர்வினால ஒருவேளை வந்திருக்கும்னா ஆண்டவரிடத்துல இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வாழ்க்கையில வராதபடிக்கு நீர் இரக்கம் பாராட்டுங்க, சோர்வை நீக்கி போடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். எலியாவுடைய சோர்வுகளை நீக்க ஆண்டவருக்கு கிரியை செய்த போது சூடான அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அந்த போஜனத்தினால 40 நாள் எலியா நடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அங்கே கர்த்தருடைய சமூகத்துல எலியா போன போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. தேவன் அவரோடு பேசுகிறார். எலியா தேவனிடத்துல சில காரியங்களை சொல்லுகிறார். கடைசியில உற்சாகமாய் எலியா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற காரியத்தை பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா காரியங்களையும் எலியாவுக்கு சொல்லி ஊழியத்திலே உற்சாகமாய் செயல்படும்படியாக
நடத்துகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்சம் காத்திருக்கும் போது, எலியாவுக்கு சோர்வு, அவன் சூறைச்செடியில வனாந்தரத்துல காட்டுல போய் படுத்திருக்கும் போது மனது வெறுத்து போனது. அவனுடைய ஆத்மாவை சாக வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். ஆனால் அவன் அந்த போஜனத்தின் பலத்தினால ஆவிக்குரிய நிலைமையில அவன் நடந்து போய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரே பெண்ணின் கர்த்தருடைய பர்வதத்தில போன போது தேவனுடைய பிரசன்னத்தினாலே அவன் நிரப்பப்பட்டு பலனடைந்தவனாக தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில சோர்வு வரும்போதெல்லாம், சோர்வின் அனுபவங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரே என்கிற கர்த்தருடைய பர்வதத்தினிடமாய் தேவனுடைய சமூகத்தினிடமாய் சேர்ந்து அவரிடத்தில் செபிக்கிறவர்களாய், ஆண்டவரே என்னுடைய சோர்வை எல்லாம் நீக்கி போடுமப்பா, உம்முடைய பலத்தை எனக்கு தாரும், நான் உனக்கு மகாபரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது அவர் கண்டிப்பாய் உங்களை பலப்படுத்துவார். மகனே மகளே, நீ செய்ய வேண்டியதான காரியம் இன்னும் அநேகம் இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்திலே நீ நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உன்னை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி நடத்துகிற தேவனாக இருப்பார். எனவே சோர்வுகள் வரும்போது நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமா கிட்டி சேருங்க. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற பலமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜார்ஜ் முல்லர் என்கிறதான ஒரு தேவ மனிதர், பயங்கரமான விசுவாச வீரராய் இருந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு விசுவாசத்தினாலே உணவு கொடுத்து அற்புதமாய் ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு பரிசுத்தவான். அவருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் குடித்து வரித்து துன்மார்க்கமாய் வாலிப வயசுல வாழ்ந்தபடியினால அவருடைய சரீரத்துல பலவிதமான வியாதிகள் வந்தது, எலும்பு பாதிப்பு அவருக்கு வந்தது. கொஞ்ச நேரம் கூட அந்த ஜார்ஜ் முல்லரால நிற்கவே முடியாது, கால் ஊன்றி. அப்படிப்பட்ட நிலைமையில ஜார்ஜ் முல்லர் ஒரு சின்ன ஜெபக்கூட்டத்துக்கு கடந்து போனாராம். இந்த ஜெபக்கூட்டத்துல கடந்து போய் வேத பைபிளை அவர் பார்த்து ஒரு வசனத்தை கவனித்து அதை வாசித்தாராம். மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிப்போம். மார்க் 11:24. ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த பகுதியை பார்த்து ஜார்ஜ் முல்லர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அந்த வார்த்தைகளை படித்த போது அவர் இந்த வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு இருக்கிறதான இந்த எலும்பு வியாதி நீங்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெப கூட்டத்தில் இருக்கிற என்னுடைய அந்த வியாதி முற்றிலுமாய் இப்பொழுது நீங்கி விட்டது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அதையே திரும்ப திரும்ப சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தாராம். பாருங்க, இந்த ஜெபத்தின் முடிவிலே அவருக்கு அற்புதமாய் அந்த கால் வியாதி, எலும்பு பாதிப்பு நீங்கி விட்டது. அவர் நின்று பார்த்தார், ரொம்ப நேரம் நிற்க முடிந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வியாதியே இல்லை. அதே ஜார்ஜ் முல்லர் தான், ஸ்தோத்திரம், அநேக பிள்ளைகளை, அநாதை பிள்ளைகளை தத்தெடுத்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பல நேரங்களிலே சாப்பாடு கொடுக்க முடியாத சூழ்நிலையில பல மணி நேரம் முழங்காலே நின்று ஜெபித்து செயல்படுத்த ஒரு பரிசுத்தவான். பாருங்க, அவர் பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தோடு அவரை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய பலனை கொடுத்து இந்த 2022ஆம் ஆண்டுல உங்களை வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடுவோம், செபிப்போம். ஹalleluya. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நீ பயப்படாதே,
நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹalleluya. அவருடைய வாக்குத்தத்தத்தை இவ்வேளையிலே நினைவுகூர்ந்து எல்லாரும் ஆண்டவரே கர்த்தாவே என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ஆண்டவரே மகனே மகளே நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நீரங்களுக்கு ஆண்டவரே வியாதிகள் போராட்டங்கள் துன்பங்கள் பலவிதமான ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது நாட்களிலே எங்களுக்கு நீர் கேடகமாய் இருக்கிறவர் ஆண்டவரே, எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறவர், எங்களுக்கு மறைவிடமாய் இருக்கிறவர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மகா பெரிய பலனாய் இருப்பீராக. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில மகா பெரிய பலனாய் இருக்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில மகா பெரிய பலனாய் இரும் ஆண்டவரே. எங்கள் வேலைகளில எங்கள் தொழில்களை செய்யும் போது நீர் எங்களுக்கு ஆண்டவரே போதுமானவராய் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவர் எல்லா பயத்துக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். தள்ளாடுகிறவர்களை நீர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஹalleluya. ஒவ்வொரு வார்த்தைகளை ஆண்டவரே ஒவ்வொரு சனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஹalleluya. 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. நமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. கர்த்தருக்கு காத்திருப்பேன், கழுகு போல பலனடைவேன். கர்த்தருக்கு காத்திருப்பேன், கழுகு போல பலனடைவேன். நான் நடந்தாலும் ஓடினாலும் சொல்வேன், என்னை பலப்படுத்தும் இயேசு இருப்பதால். ஆமென். நடந்தாலும் ஓடினாலும் சொல்வேன், என்னை பலப்படுத்தும் இயேசு இருப்பதால். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. புதியதும் கூர்மையுமாவே எந்திரமாய் மாற்றிடுவார். ஆமென். புதியதும் கூர்மையுமாவே எந்திரமாய் மாற்றிடுவார். மலைகளை குன்றுகளை உயர்த்திடுவே பலப்படுத்தும் இயேசு இருப்பதால். ஆமென். மலைகளை குன்றுகளை இயேசு இருப்பதால். என்னை பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் முழுவதும் அடைந்திடுவேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் முழுவதும் அடைந்திடுவேன். சாத்தானின் சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து நீ பலப்படுத்தும் இயேசு இருப்பதால். அந்த சாத்தானின் சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து நீ பலப்படுத்தும் இயேசு இருப்பதால். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே
செய்ய பலனுண்டு. Praise the Lord. எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த ஆராதனை நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் உடைய தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில வந்து உம்மை ஆராதித்த அத்தனை ஜனங்களையும் அவர் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் நீ கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தின்படி நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ஆண்டவரை வழிநடத்துவீராக. ஆண்டவரை கேடகமாயிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும், போகையிலும் வருகையிலும் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகாபரிய பலனாயிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் வழிநடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தள்ளாடுகிறவரை நீர் பலப்படுத்துகிற தேவனப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் பாதையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்கள் என்னென்ன தள்ளாட்டங்களிலே ஆண்டவரை காணப்படுகிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் தள்ளாடுகிறவர்களை அவர் பலப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி அந்நாள் சொன்னது போல கர்த்தாவே தள்ளாடுகிற முழங்கால்களை தேவன் பலப்படுத்தி வழி நடத்துவீராக. கர்த்தாவே சோர்வின் ஆவிகளை நீக்கி போடுகிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுக்கிறவர். ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் சூரச்செடி கீழ் அழுது கொண்டு ஆண்டவரே வாழ்க்கை போதும்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஊழியெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள்ல சொன்னார். ஆண்டவரே நீர் அவரை ஆண்டவரை உற்சாகப்படுத்தும்படியாய் அப்பவும் தண்ணீரை கொடுத்து ஒரே பர்வதத்தினிடமாய் 40 நாட்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் நடந்து போய் அங்கே கர்த்தருடைய சர்வ சமூகத்துல பலனை பெற்றுக்கொள்ள எலியாவுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே அப்பா சோர்வின் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் உம்முடைய சமூகத்தை தேட உமக்கு காத்திருக்க புது பலனை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இப்பொழுது எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.